வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி பிரைஸ் பற்றி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $99,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $90,000 $1,80,000 ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லாவே ஒரு மூமெண்ட் கொடுத்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 99,888 போகுது. ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து இப்போ கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகின்னு இருக்குது ப்ரைஸ். சரிங்களா. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஸ்டில் புல்லிஷ் தாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ட்ரெண்டு வந்து ஸ்டில் நவ் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு நம்மளுக்கு இந்த ஹையை உடைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹையை உடைக்கணும். ஸோ இந்த ஹை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா $1,00,000. ஓகேங்களா. இந்த $1,00,000 ரவுண்டு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் நல்லா உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அகெயின் நம்மளுக்கு ஒரு புல் பேக் வந்து இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ ஓகேங்களா. இது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது இல்லைங்களா. அகெயின் நம்மளுக்கு கீழே வந்து இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மேலே நல்லா மூவ் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அப்படி ஆகிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கிடைக்கும். சரிங்களா. இது வந்து பிடிசியில் ஸ்டில் நம்மளுக்கு வந்து புல்லிஷில் தான் இருக்குது. பியரிஷில் ஒன்றும் மாறல. ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா கூட வீக்லி கேண்டல் கூட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேபி இந்த வாரமும் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையையும் உடச்சிட்டு மேலே போகும். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1,10,000 1,15,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வாரமும் புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் நல்லாவே மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இத்தீரியம்க்கு வருவோம். ஓகேங்களா. ஸோ இத்தீரியம் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்கான். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு அந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து நல்லாவே பவுன்ஸ் ஆகி மேலே போயின்னு இருக்கான். ஸோ தற்போதைய வைக்க பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து ஸ்ட்ராங், பிடிசியை விட இத்தீரியம் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கிறான். ஓகேங்களா. ஸோ மேபி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து தெரியுங்களா ஒரு ஹை. ஓகேங்களா. ஸோ இந்த ஹை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா $4,100. இந்த ஹையை அகெயின் நம்மளுக்கு அவன் உடைக்கிற பட்சத்தில் இது என்னவா மாறிடும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக மாறும். ஓகேங்களா. ஸோ இந்த பெரிய ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு புல் பேக்கு இந்த ஹையை உடைக்கிற பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட் புல் பேக் நடந்து பிரேக் அவுட்டாக மாறும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஆல் டைம் ஹையான $5,000 உடச்சிட்டு ப்ரைஸு மேலே போவான். ஓகேங்களா. ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அகெயின் நம்மளுக்கு $5,000 போகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாகவே இருக்குது. நம்மளுக்கு இது எதுவுக்கு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு $3,000 உடைக்கக்கூடாது. ஓகேங்களா. இந்த $3,000 உடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 4,100 உடச்சதுனா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அடுத்தது வந்து 5,000 வந்து சாலிடாக போவோம். ஓகேங்களா. ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் அடுத்தது கேடிஏவை பார்த்துடலாங்க. ஸோ கேடிஏவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் நிற்குது. ஓகேங்களா. கரெக்டாக எந்த ஏரியாவில் நிற்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆன அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து அதே இடத்துல நின்றுன்னு இருக்குது. ஸோ இந்த $1 பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் ஒரு சைக்காலஜி நம்பர். ஸோ அந்த ஏரியாவில் தான் ப்ரைஸ் இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகிட்டு $2 போயிட்டு அகெயின் இதே ஏரியாவில் தான் வந்து கன்சல்டேட் ஆகினிருக்கான். ஸோ அகெயின் நம்மளுக்கு கேடியை பொறுத்த வரைக்கும் புஷ்ஷாகி மேலே போகும் பட்சத்தில் இந்த $2 உடச்சிட்டு $2.5 உடைக்கிற பட்சத்தில், ஓகேங்களா, கேடியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, $2.5 உடைக்கிற பட்சத்தில் நல்லாவே அக்ரெசிவ் மூவ்மெண்ட் கொடுப்பான். ஸோ என்னுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $8 போவான் அப்படின்றது என்னுடைய கால்குலேஷன். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புல்லிஷில் தான் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் வந்து எதுவுமே பியரிஷில் மாறல. ஸோ புல்லிஷில் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து நல்லாவே ஷூட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் 2 மாதம் 3 மாதம் வந்து நல்லாவே ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா. ரைட். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வீடியோ வந்து ஒரு குயிக்கான அப்டேட் தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒருத்தர் ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.